ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஐஸ்வர்யாவுடைய அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லலாம். பழைய ஐஸ்வர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யாவுக்கு புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சாமியார் தான் ஏற்கனவே டுபாக்கூர் சாமியார்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல, உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தியம் முத்தி போச்சு அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிவிட்டு நீங்களாம் வெளியில் இருங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது உங்கள் பொண்ணை பழைய பிரகாரம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், பூசாரியை விட்டு அடி வெளுன்னு வெளுக்கிறாங்க. கதறுன்னு கதறாரு. வெளியிலேருந்து கதவை திறந்துட்டு எல்லாம் உள்ளே வராங்க. வந்து பார்த்தோம்னா பூசாரியை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம், ஐஸ்வர்யா கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. பாருங்கள், செம்ம சூப்பருங்க. அப்படியே ஐஸ்வர்யா எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இந்த பக்கத்து பார்த்தா கோடீஸ்வரி தான் கொஞ்சம் கதறி போகிறாங்க, பதறி போகிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா பாவம் இப்படி ஆகிட்டாங்கன்னேங்கிறதுனால. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தோம்னா ஒவ்வொரு உண்மையாக சொல்கிறாங்க. நான் ஏன் இந்த மாதிரி வேஷம் போட்டேன், நான் ஏன் அப்படி நடித்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சத்தியம் வாங்கிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நான் யாருன்னு சொல்லுவேன், நீங்கள் வந்து அதாவது எந்த எமோஷனலும் ஆகிடக்கூடாது, அதனால் சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே சத்தியம் பண்ணிடுறாங்க. சூர்யா வந்து ஐஸ்வர்யா என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சித்ரா கௌதமுக்கு சொல்கிறதே அனாமிகா தான் அப்படிங்கிறதும். ஒரு தடவை அவங்க ஃபோன் பேசும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி மருந்து கலக்கி கொடுத்து என்னை பைத்தியமாகி அவங்க வேறு கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி யோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம என்னெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு, இப்போலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணோமா, அது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். இப்போ அடுத்து என்னோட திட்டம் என்னென்னா, நான் அவங்க நினச்ச மாதிரியே நான் பைத்தியமாகவே இப்போ அவங்க வீட்டுக்குள்ளார திருப்பி போய் சித்ரா கௌதமை என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என் வழிக்கு கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் வேணான்னு சொன்னாலும் ஆனால் ஐஸ்வர்யா வந்து சூப்பராக முடிவு எடுக்கிறாங்க. சூர்யா சப்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ கேட்டுட்டிங்கன்னா அனாமிகா வந்து அனாமிகா மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா சித்ராவை காட்டுறாங்க. சித்ரா வந்து கௌதம் கிட்ட இந்த மாதிரி ஒன்று இப்போ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து வராங்கப்பா, நீ சீக்கிரம் ரெடியாகு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க பெரிய இடம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த பேசுகிறத காட்டுறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அதாவது எல்லாரும் இவங்களெல்லாம் காட்டுறாங்க. இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, என் திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை, நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள என்ன பண்ணுறேன் பாருங்கள், இனிமேல் தான் என்னோடய அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கோடீஸ்வரி தான் கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய், பிரபா, அனாமிகா 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ பிரபா வந்து விஜய் கிட்ட வந்து நீ அன்னைக்கு ஒருத்தர் ஒரு நூடுல்ஸ் செஞ்சுட்டு வந்தால, அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் போய் செய்ய போகிறாரு. உடனே அனாமிகா, நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா, இருப்பார் உடனே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் போய் அந்த நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வராரு. அந்த நேரத்தில் கிச்சனுக்குள்ளார அனாமிகா போய் அதில் நிறையா உப்பள்ளி கொட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் செம பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பிரபா வந்து விஜய் செஞ்சு கொடுத்த அந்த நூடுல்ஸ் தட்டில் போட்டு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நேராக அனாமிகா கிட்ட கொடுத்து, விஜய் செஞ்ச நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கிறாங்க. அதில் தான் உப்பு போட்டிருக்காங்கல்ல, அதனால் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் இருந்துக்கிட்டு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. இந்த பக்கத்து பிரபா அப்படியே சிரிக்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கே சூப்பராக இருக்க போது, பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.